Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்னைக்கு தீர்க்க போறோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னோட ஃபோனில் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நான் ஜியோ யூஸ் பண்ணுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சில விஷயங்களை என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் இன்ஜினியரிங் மோட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னேன். அதை பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சொல்லி தர போகிறோம். பட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேசிக்காக உங்களுக்கு வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா புரிய வைக்கணும். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்க டூல் தான் என்ன அப்படின்னா நம்மளோட மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். சரி, இதில் நான் வந்து உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி இந்த அலைக்கதிர் தானே அலைக்கதிர்வீச்சு அலைக்கதிர் தானே சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. காற்றலை ஓகே, நான் தமிழ் மீடியமில் நான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இட்ஸ் வேவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பாக 12th 10th படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நீங்கள் ரேடியோ வேவ்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பண்டைய காலத்தில் இந்த போலீஸ் கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கி டாக்கிஸ்லாம் கேள்விப்பட்டு நம்ம ரேடியோலாம் ட்வீன் பண்ணுவோம், எஃப்எம்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதோட வேவ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ரொம்பவே பெருசாக இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதால் வந்து நிறைய டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது, ஆனால் லாங்கர் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேடியோ ஸ்டேஷன் ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு இடத்துல தான் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது, பட் நம்மளால் இங்கே கேட்க முடியும். புரியுதுல்ல? இதே மாதிரி இதுக்கு கவுண்டர் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாங்கர் வேவ்லென்ஸ் உள்ள வேவ்ஸ் இருக்கிற மாதிரி ஷார்ட்டர் வேவ்லென்ஸ்ல உள்ள வேவ்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வேவ்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு செகண்ட், இப்போ இதுதான் ஒரு செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 செகண்டில் ஒரே ஒரு வேவ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் இங்கே வந்து 1 செகண்டில் நிறைய வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஒரு செகண்டில் எத்தனை கம்ப்ளீட் ரெப்பிட்டிஷன்ஸ் நடந்திருக்கோ அதை வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்கர் வேவ் லென்த் இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட வேவ் பாருங்க கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாங்கர் வேவ்லென்ஸ் வந்து இந்த மாதிரி மலை துளிக்குள்ளேயோ இல்லாட்டி காடு மலை பில்டிங்ஸ் இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸ்குள்ளால் அதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா ஊடுருவி பாய முடியும். பட் ஹையர் வேவ்லென்ஸால் என்ன பண்ண முடியும்னா அது மாதிரி ஊடுருவி பாய முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம ஊரில் ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் அந்த சிக்னலால் என்ன பண்ண முடியும்னா ரேஞ்ச் கிடைக்குது. அதனால தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மொபைல் ஃபோன்ஸ்க்கு டவர் நிறைய வச்சுருப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் அதுக்கு ரீசனே இதுதான். இது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு அலியாஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை ரவுட்டர் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபை ரவுட்டரில் 2 பேண்ட்விட்த் இருக்கும். 2.4G ஒன்று இருக்கும், 5G ஒன்று இருக்கும். 5G ரொம்ப அதிகமாக ஸ்பீட் கொடுக்கும், ஆனால் அந்த அளவுக்கு கவரேஜ் கிடைக்காது. நீங்கள் மேல் மாடியில் வச்சுருந்தீங்கன்னா கீழே சிக்னல் கிடைக்காது. 2.4G வந்து கிட்டத்தட்ட கவரேஜ் நல்லா கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது 5G கம்பேர் பண்ணும்போது. என்னதான் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு 5G அந்த 5G அந்த பேண்டுக்கு ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு 1 Gbps கனெக்ஷன் நம்ம ஊரில் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல் மேனுஃபேக்சராக இருக்கும்போது அவங்களுக்கே பிரச்சனை வரும். என்னடா இது ஹையர் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா நம்மளால் ஒழுங்காக கவரேஜ் கொடுக்க முடியாது, லாங்கர் வேவ்லென்ஸ் கொடுத்தோன்னா இதில் ஃபுல் ஹை ஸ்பீட் நம்மளால் கொடுக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோ என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2-3 பேண்ட்ஸில் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சிக்னலை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பேண்டில் வந்து என்ன இருக்கும்னா அது லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கும், ஒரு பேண்டில் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி 2 வேவ் லென்த்தில் அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 2 பேண்ட்ஸில் அவங்க வந்து சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 வேவ் லென்ஸில் ஒன்று ஹை ஃப்ரீக்வன்சி ஹை ஸ்பீடாக இருக்கும். அந்த சிக்னல் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதாவது 0.1 அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப 1 பாயிண்ட்ல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். இதே மாதிரி லாங்கர் வேவ்லென்ஸ் இருக்குல்ல, லாங்கர் வேவ்லென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல் சிக்னல் கிடைச்சாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் வந்து ஸ்விட்ச் பண்ணிடும், பேண்டுக்கு பேண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கும். எந்த பேண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது எந்த அளவுக்கு அதை அந்த மேனுஃபேக்சரர் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு எப்போவுமே வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அதில் பிரச்சனை என்னன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி பேண்டை யூஸ் பண்ணும்போது சார்ஜ் அதிகமாக போகும், அது ரொம்பவே என்ன சொல்கிறது பவர் அதிகமாக இழுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கோட் எழுதிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா பேசிக்காக சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பேசிக்காக சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு இருக்குல்ல, ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வந்து 3 bars கிடச்சதுன்னா நீ வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணு, இல்லைனா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா லோ ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து 3 bar கிடைக்கலன்னா இப்படி மாத்திரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நியாயப்படி பார்க்கும்போது ரியாலிட்டியில் எப்படி இருக்குன்னா
ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில் வந்து 2 பார் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அந்த 2 பார் அதை யூஸ் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல சிக்னல் கிடைக்கிற லோவர் பேண்டில் யூஸ் பண்ணிடுவாங்க. லோவர் பேண்டில் ஃபுல் கவரேஜ் இருக்கும், நம்மளுக்கு கால் பண்ணலாம் என்னலாம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக கனெக்ட் ஆகும். 300 kbps இல்லை, அது மேபி கம்மி, அதை விட கம்மியாக கனெக்ட் ஆகலாம். ஸோ இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீடியாடெக், அதாவது MTK இன்ஜினியரிங் மோடுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அந்த பேண்டை ஓவர் ரைட் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் பேண்ட்ல இருந்து மட்டும்தான் எனக்கு சிக்னல் ரிசீவ் ஆகணும், இந்த பர்டிகுலர் பேண்ட்ல இருந்து மட்டும் தான் எனக்கு சிக்னல் ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களால் செலக்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த லோவர் ஸ்பீட் பேண்ட் இருக்குல்ல, அந்த லோவர் ஸ்பீட் பேண்டில் ஃபுல் சிக்னல் கிடைச்சாலுமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைச்சனால அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஹை ஸ்பீட் என்ஜாய் பண்ணலாம். பட் சார்ஜ் அதிகமாக போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து மீடியாடெக் டிவைசஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். மீடியாடெக் டிவைசஸ்னா இப்போ நான் யோசிக்காதீங்க, நீங்கள் சைனீஸ் கம்பெனியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து மீடியாடெக் தான் இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெட்மி ஒர்க் ஆகும், லீ டிவி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபோன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை வந்து மிரர் பண்ண போகிறேன், அதில் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். பட் நான் அதை ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் MTK இன்ஜினியரிங் மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல மீடியாடெக் இன்ஜினியரிங் மோட் இருக்குல்ல, இதுதான் எனக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து இது இன்ஸ்டால் ஆகலை. ஸோ நான் உங்களுக்காக நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் ஒரு பைரேட்டட் சைட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம். சரி, மீடியாடெக் MTK செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்து நிறைய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே, ஹார்ட்வேர் டெஸ்டிங்லேருந்து எல்லாமே பண்ணி பார்க்கலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து இங்கே பேண்ட் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த பேண்ட் மோட் தான். என்னோட ஃபோனில் 2 சிம்ஸ் போட முடிஞ்சாலும் நான் ஒரே ஒரு சிம் தான் போட்டிருக்கேன். ஸோ கால் பண்ணாதவங்களுக்கு எதுக்கு ஃபோனு, அதுதானே. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே GSM மோடுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் 2G மோட்ஸ். 2Gயில் என்னென்ன பேண்ட்லலாம் இந்த ஃபோன் வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் UMTS வந்து 3G பேண்டு. அதுக்கப்புறம் LTE மோடுன்னு இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 4G பேண்டு. இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4G மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஜியோ வந்து 4G மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜியோ யூஸர் கிடையாது, நான் மன்னிச்சுக்கோங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்ட் 1, பேண்ட் 3, பேண்ட் 7, பேண்ட் 38, 39, 40, 41 இந்த பர்டிகுலர் ஃபோன் வந்து இந்த பேண்ட்ஸில் வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுது. ஏன்னா இந்த இதுக்கு வேறு பேண்ட்ஸால் ரிசீவ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. எல்லா ஃபோனுமே எல்லா பேண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாது. உங்கள் ஃபோன் வந்து என்னென்ன பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்க்கணுன்னா GSM அரினாவில் போய் இப்போது S10+ அப்படின்னு சும்மா நீங்கள் GSM அரினான்னு ஒரு சைட் இருக்குது. அதில் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் தெளிவாக வந்து என்ன பேண்ட்லாம் அதை சப்போர்ட் பண்ணணும்னு போட்டுருப்போம். இப்போ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா GSM சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து அவங்க வந்து ஜென்ரலாக போட்டிருப்பாங்க என்னென்ன பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பர்டிகுலர் ஃபோனுக்கு அவங்க போடவில்லை. ஐம் ஸோ சாரி அபவுட் தட். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் கனெக்டிவிட்டி ஓகே வேறு ஏதாவது ஃபோன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அடே ஓகே ஃபைன். நோப். ஓகே, முன்னாடி ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க என்னென்ன பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் தான் வரும். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி உங்களோட ஃபோன் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ வந்து என்னென்ன பேண்டில் சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு கூகுள் சர்ச் பண்ண போகிறோம். அதை நான் ஆல்ரெடி இங்கே சர்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதை அப்டேட் இங்கே போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஜியோ பார்த்தீங்களா, ஜியோவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேண்ட் 3, பேண்ட் 5, பேண்ட் 40 இந்த 3 இதுலையுமே சிக்னல் கொடுத்துருக்காங்க, சிக்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3ல் வந்து ஒன்று வந்து ஹை ஸ்பீட் பேண்டாக இருக்கும், ஒன்று வந்து லோ ஸ்பீட் லோ ஸ்பீட் பேண்டாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு எனக்கு கிளியராக தெரியவே இல்லை. நான் யூஸ் பண்ணும்போது 2 பேண்ட் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அட்லீஸ்ட் எனக்கு 2 தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த B3 இருக்குல்ல, B3 பிராண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் B40, B5 வந்து இங்கே என்னேபிளே இல்லை. நான் என்னோட ஃபோன் சப்போர்ட்டே பண்ணது. ஸோ B3, B40 இந்த B3, B40ல் ஒன்று ஹை ஸ்பீட் பேண்டு, ஒன்று லோ ஸ்பீட் பேண்டு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஏர்டெல், என்னால் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இந்த மேலே இருக்க எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, 2Gயும் கனெக்ட் ஆகாது, 3Gயும் கனெக்ட் ஆகாது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பேண்ட் 40 மட்டும் எனேபிள் பண்ணிட்டு நெட்வொர்க்கில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேண்ட் 3ஐயும் ஒரு வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டே டெஸ்ட் பண்ணி பார்த்து எது ஹை ஸ்பீட் எது லோ ஸ்பீட்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அது ஃபஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஸ்டோர். ஓகே ஃபைன், நான் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணாமலே பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். இப்போது நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே க்ளோஸ் ஆப். ஓகே நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க இந்த GSM மோட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, இது வந்து 2G பேண்டு, UMTS இல்லாமல் வந்து 3G பேண்டு, அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 4G பேண்டு. நமக்கு தேவையானது வந்து கீழே இருக்க 4G பேண்ட்ஸ் தான்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து இப்படி அன்செக் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு கடைசியில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த பேண்ட் 3ஐயும் பேண்ட் 40 மட்டும்தான். ஸோ இந்த 2 பேண்டை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாற்றி செக் பண்ணிவிட்டு எது வந்து ஹை ஸ்பீட் பேண்டு எது வந்து லோ ஸ்பீட் பேண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எப்பப்பெல்லாம் ஹை ஸ்பீடு தேவைப்படுது அந்த பேண்டை மட்டும் எனேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ ரீஸ்டோர் டு டிஃபால்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே பழைய மாதிரி வந்துடும். ஸோ அதனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னோட ஃபோன் ஆக்சுவலாக ரூட்டடான ஒரு மொபைல், பட் இது ரூட்டட் டிவைசஸ் இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் எந்த பேண்ட் வந்து ஹை ஸ்பீடு எந்த பேண்ட் லோ ஸ்பீடுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வேறு இதில் நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ தேட்ஸ் பேசிக்கலி இட். ஹை ஸ்பீட் பேண்டுன்னு ஒன்று இருக்குது, லோ ஸ்பீட் பேண்டுன்னு ஒன்று இருக்குது. அது கரெக்டான யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ தேட்ஸ் பீயிங் செட். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் I.Tamizhan. பாய், ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.